வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் பால் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல 2 டம்ளர் தண்ணியை கொஞ்சம் உப்பு சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் இந்த தண்ணியை கலந்து கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பதத்துக்கு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம். தண்ணி நிறைய விட்டுறாதீங்க, ஏன்னா கொழுக்கட்டை வந்து உடஞ்சிரும் வேக வச்சிங்கன்னா. அதனால் கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த கொழுக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது நம்ம ஓரளவுக்கு பதத்துக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு ஸ்பூனில் சாப்பிட்ற மாதிரி சின்ன சின்னதாக கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். சின்ன சின்னதாக, ரொம்ப பெருசாக வேண்டாம். ஸ்பூன் சைஸுக்கு வந்து சின்ன சின்னதாக நம்ம உருட்டிக்கலாம். அந்த மாதிரி இது மாதிரி ஒரு வாழை இலையில் வச்சு குக்கரில் வச்சு மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் தீ கம்மியாக வச்சு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இது வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணலாம். அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். அது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், மிக்சியில் அரைக்கிற மாதிரி. அதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்குங்க, ஏலக்காய், இது 3 வச்சு உள்ளே நம்ம இப்போ அரைக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை நம்ம வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அருமையாக வந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பாலை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ தேங்காய் பாலை சூடு பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரொம்ப தீ வச்சிடாதீங்க, ரொம்ப கம்மியாக வச்சு பண்ணுங்கள். ஏன்னா இது உடனே வந்து ஹீட் ஆகி பொங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த கொழுக்கட்டையை தேங்காய் பாலில் போட்டுக்கலாம். இப்போ இந்த தேங்காய் பால் சூடாகி நல்லா பொங்கி வர டைமில் 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு இன்னும் நல்லா அந்த திக்னஸ் கிடைக்கும். ஓரளவுக்கு திக்னஸ் வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், போதும். இப்போ பாயாசத்துக்கு தேவையான முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. தீ கம்மியாக வச்சு முந்திரி திராட்சையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஓகே, இது வறுத்தாச்சு. இப்போ எடுத்து பாயாசத்தில் கொட்டிக்கலாம். தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள் வீட்டில். ரொம்ப ஈஸி தான் இது. இந்த டிஷ் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்குலாம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வித்தியாசமான குக்கிங் டிஷ்ஷில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.